சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டு வளர்ந்த ஒரு விஷயம், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனால் லைஃப் செட்டில் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் இதுதான் வாழ்க்கை போலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்கலி லைஃப் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு 9 to 5 ஒர்க். ஸோ இந்த 9 to 5 ரேட் ரேஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்க 60s வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசாகி அவரோட அப்பாவும் அவரை சொல்லி வளர்த்துருக்காரு. ஆனால் ஒரு நாள் ராபர்ட் அவருக்கு மணி பற்றி படிக்கணும், மணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கற்றுக்கணுன்றதுக்காக அவங்க அப்பாட்ட போய் கேட்டிருக்காரு. அவங்க அப்பா, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது அதை பற்றி, நீ ஏன் உன் ஃப்ரெண்டு மைக்கோட அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன், அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்க போய் மைக்கோட அப்பா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்றது தான் இந்த ரிச் டாட் புவர் டாட் இந்த புக்கில் எழுதியிருப்பாரு. ஃபினான்ஷியல் ஃபியூச்சரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த புக்குன்னு USA டுடே நியூஸ் பேப்பர் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. 2022 நீங்கள் ரிச் ஆகிறதுக்கு 5 things from ரிச் டாட் புவர் டாட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த புக்கில் ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா, ரிச் பீப்புள் ஒரு லெவல் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிச்ச மணி தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளோ புவர் பீப்புளோ அவங்க வாழ்நாள் முழுக்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணணும், இதுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை, ஃபினான்ஷியல் IQ தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஒரு நல்ல ஜாப்க்கு எப்படி போகணும், நம்ம லைஃப் எப்படி செட்டில் ஆகிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. காசு சம்பாதிக்க சொல்லி தந்த அவங்க காசு எப்படி ஒர்க் ஆகுது, காசு நம்மக்கிட்ட வந்தால் எப்படி செலவழிக்கணும் அப்படின்லாம் சொல்லி தர இல்ல. ஜஸ்ட் ஒரு டிகிரி இருந்தா போதும், ஒரு ஜாப் கிடைக்கும், அந்த ஜாப் மூலமா நம்மளுக்கு மணி வரும். இதை தான் ஒரு பேஸ் புரோட்டோகாலா வச்சு நம்மளுக்கு டீச் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்றதுக்காக ஃபினான்ஷியல் நாலேஜ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன், grow your financial knowledge. ஆசட், லயபிலிட்டிஸ், இந்த 2 டேர்மையும் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட டெஃபினிஷனை ரொம்ப அழகாக இந்த புக்கில் சொல்லியிருக்காரு இவர். ஆசெட் இருந்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளே மணி வரதும், லயபிலிட்டிஸ்னா நம்ம பாக்கெட்லேருந்து வெளியே மணி போகிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருப்பாரு. ரிச் பீப்புள் ஆசெட்டை வாங்குவாங்க, ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆசெட்டுன்னு நினச்சிட்டு லயபிலிட்டிஸை நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, மோஸ்ட் பீப்புள் நினைக்கிறது என்னன்னா வீடு வாங்குறது ஒரு பெரிய ஆசெட் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் வீடு ஒரு மிகப்பெரிய லயபிலிட்டி. மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, ஆசெட்னு நினைச்சிட்டு ஒரு வீடை கஷ்டப்பட்டு லோன் போட்டு வாங்கிடுவாங்க. அடுத்த 10-20 வருஷத்துக்கு அதோட லோன் கட்டவே அவங்க லோன் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பட் ஆசெட்ன்றதும் எப்படி இருக்கணும்னா, நம்ம பாக்கெட்டுக்கு நம்ம மணி வர மாதிரி செய்யறது தான் ஒரு ஆசெட்ன்றது. ஆசெட்டுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் தான். அதுக்கு நீ ஸ்டாக்ஸ்ல போய் கொட்டுங்கன்னு சொல்லல, ஆசெட்டுக்கும் லயபிலிட்டிஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ செகண்ட் லெசன், நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆசெட் அண்ட் லயபிலிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோஸ்ட் பீப்புள் 9 to 5 ரேட் ரேஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டர் மாதிரி நின்றுவாங்க. அங்கேயே உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அதை தவிர மற்ற டைமில் வேற ஏதாச்சும் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களை சுற்றி நிறைய பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டிவ் இன்கம்லேயே நின்றுட்டீங்கன்னா தட் won't last long. ஆக்சுவலி ரிச்னா வெல்த் தான். இன்னைக்கு நீங்கள் வேலையை விட்டாலும் உங்களால் எவ்வளோ நாள் அந்த வேலை இல்லாமல் சர்வை பண்ண முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்கம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, லெட் மணி ஒர்க் ஃபார் யூ. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரிச் பீப்புளோட வே ஆஃப் மணி எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஏர்ன், அதுக்கப்புறம் ஸ்பெண்ட், அதுக்கப்புறம் கடைசியாக தான் பே டேக்ஸ். இதுவே நார்மல் பீப்புள் அப்படியே வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏர்ன், அப்புறம் பே டேக்ஸ், அதுக்கப்புறம் தான் ஸ்பெண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ரிச் பர்சன் 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அதில் 50 ஸ்பெண்ட் பண்ணிடுவார், பேலன்ஸ் இருக்க 50ல் தான் அந்த டேக்ஸ் பே பண்ணுவார். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனோ புவர் பர்சனோ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா முதல்ல அந்த 100 ரூபாய்க்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு ஃபர்தராக இருக்க பேலன்ஸுக்குள்ள தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த புக் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரிச் பர்சனால அதை பண்ண முடியுதுன்னா உங்களாலேயும் அதை பண்ண முடியும் தானே. ஸோ இதுக்கு பேசிக்காக டேக்ஸ் லா, டேக்ஸோட அட்வான்டேஜஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபோர்த் லெசன், டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்ஸ் லா அண்ட் பிரேக் யுவர் டேக்ஸ் லைஃப். சர்வைவல் வேர்ல்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஜாப் செக்யூரிட்டி ஆயிடுச்சு. அதனால சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா காசு சேர்க்க சொல்லி வளர்ப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பர்சன் X 1 lakh இன்னைக்கு பேங்க்ல போடுறாருன்னா அதே டைமில் பர்சன் Y வந்து
ப்ராப்பர் ஃபினான்ஷியல் ரிசர்ச் பண்ணி அந்த 1 lakh வேரியஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 1 year எண்டில் பர்சன் எக்ஸுக்கு ஆவரேஜாக 5% ரிட்டர்ன் வரணும்னு வச்சுப்போம். அதாவது 5,000 rupees பேங்க்லேருந்து அவருக்கு வரும். ஆனால் ஒய்யோட ரிட்டர்ன் ஈவன் தோ நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தாலும் அவர் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி அதில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதால 5% நிறைய ரிட்டர்னே அவர் பார்ப்பாரு. இது என்னடா கேம்பிளிங் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு இந்த ஆத்தர் சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பாரு. இட் இஸ் நாட் கேம்பிளிங் இஃப் யூ நோ வாட் யூ ஆர் டூயிங். இட் இஸ் கேம்பிளிங் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் த்ரோயிங் யுவர் மணி இன் டு அ டீல் அண்ட் ப்ரேயிங். ஸோ அதனால நீங்க பண்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா கேம்பிளிங் இல்லை. 5th lesson, சேவிங்ஸ் நெவர் மேக்ஸ் யூ ரிச். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் யூ கெட் சம்திங் அபவுட் மணி அண்ட் விஷ் யூ லக் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். இந்த புக்கு வாங்கி நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாச்சும் புக் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சஜஸ்ட் பண்ணுங்க. If you like this video, thumbs up. Don't forget to subscribe the channel. Thanks for watching. This is Ansari from I'm Sorry. Cheers. Closed doors, I'm a fool for your love.